How are you? I am under the water. Please help me. Here too much raining. சபா எத்தனை வாட்டி தான் ரெக்கார்ட் பண்ணுறது? இதோட இது எத்தனாவது வாட்டி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒன்றும் ஆடியோ பிரச்சனை, இல்லைனா வீடியோ பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை. என்ன இலவடா இது? ஓகே சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹவ் அ குட் நியூஸ் டு டெல். எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஆக்சுவலி என்னோடய இதில் போய் பார்த்தீங்கன்னா 104 இருக்கும். அது ஒரு 4 பேர் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அவங்கள கழிச்சிட்டு 100 பேர். ஸோ இந்த 100 பேருக்கு நீ ஏன்டா இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னா, எனக்கு இந்த 100 பேரே ரொம்ப பெருசு தாங்க. நான் யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேன். 100 பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அப்பா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. போக போக வீடியோ இது இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். பட்ஜெட் வேணும்ல. ஸோ இம்ப்ரூவ் பண்ண இன்னும் கொஞ்சம் நிறையா சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அதுக்கப்புறம் 100 மில்லியனுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். 100 பெருசு தான், 100 மில்லியன்லாம் கனவு தான். சரி விடுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஸோ இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னா, என்னது நான் மறந்துட்டேன். ஓகே, என்னென்னா குடும்பஸ்தன் அந்த படத்தை பற்றின ஒரு குட்டி ரிவ்யூ. ஓகே, அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டால் எனக்கு வந்து ஓகே பார்க்கலாம். ஆனால் சூப்பர் டூப்பராக இருக்கான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஏன்னா வந்து இந்த படம் வந்துட்டு முதல் சொன்னப்போ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்துச்சு. சொல்லப்போனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பட்ஜெட் பத்மநாதன் அந்த படம் மாதிரி இருக்குமோ. ஏன்னா அந்த படம் வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா அந்த கருத்து நம்மளுக்கு நல்லாவே புரியும். என்னென்னா மணி ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதாவது காசு முக்கியம், ஆனால் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ஃபேமிலி முக்கியம், எந்த அளவுக்கு மற்ற விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான படம். என்னோடய சைல்ட்ஹுட்டில் அந்த படத்தை பார்த்து நான் கண் கலங்காத தருணமே இல்லை. அப்படி ஒரு படம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இதில் வந்துட்டு ஓகே ஒரு சில வேல்யூஸ்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து ரொம்ப டீப்பாக இறங்கலையுன்னு தோணுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மெயினான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவரோட வருமானத்தை வச்சு எப்படி சம்பாதிக்கிறாராம், எப்படி வந்து அந்த சம்பாதிச்ச காசில் வந்துட்டு அவர் அந்த லைஃப்பை ஓட்டுறாரு, அவரோட ஃபேமிலி லைஃப் ஓட்டுறாரு தான் கதை. இப்போ இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சம்பாதிக்கவே இல்லை, அவருக்கு வேலை போயிடும். ஸோ இது மிடில் கிளாஸ் மேன் பற்றின கதை இல்லை. இப்போ இது அன்எம்ப்ளாய்மெண்ட் மேனை பற்றின கதை. ஸோ லிட்ரலி அவங்க சொன்னப்போ இருந்த அந்த எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்தப்போ எனக்கு கிடச்ச அந்த 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 ஒரு ப்ரிசெப்ஷனுமே வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் ஒன்று நினச்சேன், ஆனால் பார்த்தது வேறு மாதிரி இருக்கேன்னு. ஆனால் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா படம் காமெடியாக இருக்குது, படம் வந்து நல்லா இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை அந்த படத்தை பார்க்க. ஓகே நல்லா தான் இருக்குது, அந்தமாரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு சேஞ்ச் என்னை ரொம்ப பாதிச்சிச்சுன்னா இல்லை, ஆனால் எனக்கு அது ஒரு குறையாக தெரிஞ்சிச்சு. என்ன சொன்னீங்க, மிடில் கிளாஸ் மேன் அப்படி. மிடில் கிளாஸ் மேன்னா அவங்க இவ்வளோ தான் சம்பாதிப்பாங்க, அதுக்குள்ளே அவங்க எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அதுதான் நீங்கள் காமிக்க போகிறீங்கன்னு நினச்சேன். சொல்லப்போனால் தீபாவளி போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அதில் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அதுக்குள்ளே அவர் அந்த தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாருன்னு தான் கதை. ஸோ அதுதான் கதை இல்லை, அதுக்கு நிறைய இருக்கும். பட் இதுதான் மெயின் இது. ஸோ இந்த மாதிரி தான் நான் நினச்சேன். பட் இட் வாசன். இது வந்து காசு இல்லாமல் இல்லை, வேலை இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறாருன்னு ஒரு இதெல்லாம். ஸோ திஸ் இஸ் நாட் அ மிடில் கிளாஸ் மேன். எஸ், அவர் அந்த படத்து மிடில் கிளாஸ் மேன் தான். ஆனால் அப்போ அந்த படம் ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை போனதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம்னா அவரோட அக்கா பிள்ளைக்கு வந்து காது குத்துவாங்க. அண்ட் அவர் தான் நிறைய நெகலாம் வாங்கி போடுவார். இப்போ காசு இல்லாத ஒருத்தர்னால இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ அவரோட காசு இருந்துச்சு. ஏன் காசு இருந்துச்சு? ஏன்னா அப்போ வந்து அவர் வேலை செஞ்சார். ஸோ வேலை இல்லாதப்போ தான் அவருக்கு இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் த மணி. எஸ், இட் இஸ் அபவுட் த மணி, பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அபவுட் த மணி. இட்ஸ் அபவுட் த ஜாப். இந்த ஜாப் போனதுக்கு காரணம் தான் இந்த ஹோல் படத்தோட ஒரு ராணி வேறே. ஆனால் அதை அவங்க பற்றி பேசவே இல்லை, விச் இஸ் நான் இப்போ பேச போகிறேன். ஓகே, இந்த படத்தோட ஆணி வேறு என்னென்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான்.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட மெயினாக 2 கேரக்டர் இருக்கும். ஒன்று அந்த ஹீரோ கேரக்டர், இன்னொன்று சோ கால் வில்ல கேரக்டர், அந்த மாமா கேரக்டரில் அவரோட பேர் என்னன்னு நான் மறந்துட்டேன். ஸோ வந்து அந்த ஹீரோ கேரக்டர் பார்த்திங்கன்னா அதிகமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு ஆள். ஸோ கேராவா சரி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் வந்து அவரை அரைஞ்சிருக்க மாட்டார், அவரோட ஃப்ரெண்டை தான் அரைஞ்சிருப்பார். பட் வந்து என் ஃப்ரெண்டு அப்படியே அந்த ஒரு 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 இது ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே திஸ், பட் அந்த ஒரு இதனால அவருக்குமே அந்த வேலை போயிருக்கோம். ஸோ இப்போ இங்கிட்டு வந்துட்டு இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா அந்த மாமா கேரக்டர் தான். அவர் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டான ஒரு பர்சன். வேலைக்காக எவ்வளோ கீழே வேணாலும் போகிற ஒரு பர்சன். தான் ஃபேமிலியை மறந்துட்டு அந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு யோசித்து ரொம்ப 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 கீழே போகிற ஒரு பர்சன்லாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பர்சன் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே அவங்களுமே உடஞ்சி போகிறாங்க. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்தனால. ஸோ த மெயின் கோரன்னா எஸ் உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், ஆனால் நாட் டூ மச் ஆர் டூ லெஸ். ஸோ இந்த 2 கேரக்டர் தான் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பட் அந்த படத்தில் அதை பெருசாக ஹைலைட் பண்ணவே இல்லை. மோஸ்ட்லி எங்கே ஓடிட்டே இருப்பாங்க அப்படின்னா பணம்னு. ஆனால் ஆக்சுவலி அந்த பணம் கிடச்சிரும் ஒன்ஸ் தே ஹேவ் த ஜாப். ஸோ இங்கே வந்து பணமாக வேலையாக மிடில் கிளாஸ்ன்னு பார்த்தா அது ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒன்றுலாம். ஏன்னா அவர் காசு இல்லாமல் இல்லை, காசு இருக்கும், நீ வேலைக்கு போனால் உனக்கு காசு கிடைக்குதா, அந்த காசை வச்சு நீ இப்படி ரன் பண்ணுற, அவ்வளோதான். ஸோ அன்டில் வேலை போகிற வரைக்கும் அவருக்கு எல்லாமே ஓகேயாக தான் இருக்கும். வேலை போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலி மேன் உன்னோட மெயின் வேலையை சம்பாதிக்கிறது தான். எஸ் யூ ஆர் த மணி மேக்கர். அந்த ஹோல் ஃபேமிலி ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். யூ கான் பிளேம் இட் அன்லெஸ் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் ஓகே, உனக்கு வேலை போகலையா, அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை, அது 2வது விஷயம். ஆனால் ஒரு ஃபேமிலி மேனாக வரும்போது உன்னோட ஃபேமிலி தான் முக்கியம், உன்னோட வேலை தான் முக்கியம். பட் நாட் as லைக் யூ ஹாவ் டு புட் டவுன் யுவர் செல்ஃப் டூ மச். ஸோ இதுதான் இந்த படம் சொல்ல வந்திருக்கணும். பட் அது ஒரு மாதிரி கிளிப்பி வச்சுருக்காங்க. பட் அந்த மாதிரி இந்த படம் பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே நேரத்தில் நான் ஒரு படத்தை பார்த்தேன், அகத்தியான்னு. அந்த படத்தை பற்றி நான் கழுவி கொட்டியே ஆகணும், அதுக்காகவே நான் வந்திருக்கேன். அகத்தியா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பேர். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஹேட் எக்ஸ்பெக்டேஷன் பிளாக் மாதிரி இருக்க போகுதுன்னு. ஆடா கடவுளே, என்னடா இது, இந்த கரிய பூசண மாதிரி இருக்குடா. எனக்கு ஜீவா அந்த ஆக்டர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வர படங்கள் வந்து அதே மாதிரி இருக்க போகுதுன்னு. அதை விட கேவலமாக இருக்கணும் யாரடா எதிர்பார்த்தா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்லா எடுங்கடா, நல்ல கான்செப்ட் இருக்குண்ணா, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே வச்சு எடுங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன்? ஸோ இதை ரொம்ப புலம்பி தள்ள வேணாம். படம் நல்லா இல்லை, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நல்ல வேலை தியேட்டரில் போய் பார்க்கல. பட் நல்லா இல்லைல்ல, டு பி ஆனஸ்ட் அகத்தியா. ஆனால் குடும்பஸ்தை நல்லா இருந்துச்சு, குடும்பமாக பார்க்கலாம், ஓகே தான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ, ரொம்ப பெருசாக இல்லை. ஜஸ்ட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அந்த படத்தில் மிஸ் அவுட் பண்ணதை இங்கே சொல்லணுன்னு வந்தேன். ஸோ அவ்வளோதான், டாட்டா பபாய்.